வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருமணஞ்சேரி. திருமணஞ்சேரி கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு, இந்த திருமண தடை இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இது அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம். குத்தாலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா குத்தாலம், மயிலாடுதுறையிலேருந்து குத்தாலம் ஸ்டாப்பிங் இறங்கிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரு. அதுக்கு பஸ்ஸு உங்களுக்கு டவுன் பஸ், மினி பஸ்ஸு எதுவும் நிறைய பஸ்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் இப்போ நம்ம திருமணஞ்சேரி போர்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. நம்ம கோயிலை பற்றி நம்ம சொல்கிறத விட அங்கே உள்ள பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நன்றி. ஆமாம். சரிங்களா? என்ன வந்து நாங்கள் பெங்களூர். பெங்களூர். முன்னாடி மேரேஜ் முன்னாடி வந்திருக்கீங்களா? மேரேஜ் முன்னாடி வந்தோம். ஓ, நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் நேம்? உங்களுக்கு சார்? ராம். சொல்லுமா, எப்படி நீங்கள் முன்னாடி? சரி சரி. வந்து எவ்வளோ நாள்மா? 9 மாதம். 9 மாதம். கல்யாணம் ஆகிடுச்சு. சரி. நம்பி வரவங்களுக்கு நன்மை கொடுக்கும். வெள்ளக்காரங்கள்ல இருந்து, சினிமா நடிகையில இருந்து எல்லாருமே வருவாங்க.
முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்க? ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம். நீங்க வந்தீங்களா? ஆமாம், நான் வந்து இது 5 இப்போ மேரேஜ் நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து 1 வருஷத்துல மேரேஜ் ஆகி வந்தீங்க. என்ன ஊர்ல சார் வரீங்க? நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வந்து. குடியாத்தம். ஆமாம். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன? நாங்க வேலூர் குடியாத்தம். ரைட். உங்களுக்கு அந்த 1 வருஷத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நிறைவேறிச்சு? நம்பிக்கை இருந்தது, அதனால வந்திருக்கேன். மறுபடியும் வந்திருக்கேன். இது என் குழந்தை. இது குழந்தை. ஓ, நீங்க இப்போ வந்து வேண்டுதல் நிறைவேறது குழந்தையோட வந்திருக்கீங்க? குழந்தையோட வந்திருக்கேன். யாருக்காக வேண்டுதல் வந்திருக்கீங்க? எங்க 2 பேத்துக்கு தாங்க. 2 பேருக்கு. ஆமா, 2 பேத்துக்கு. அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அத வந்து நான் நிறைவேத்துறதுக்கு தான் வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆகுது? ஆமா, 13 வருஷம். 13 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டி மேரேஜ் பண்ணி இப்பதான் வரீங்க. வேண்டுதல் நிறைவேத்துறதுக்கு வந்தீங்க. குழந்தைங்க இருக்காங்களா? சரி. அம்மா அப்பா வந்து பொண்ணோட வந்துறீங்க நிறைவேத்துறதுக்கு. ஆமாங்க. ஆமா. எப்படி, அதாவது உங்களுக்கு வேண்டிட்டு எவ்வளவு நாள்ல மேரேஜ் நடந்துச்சுமா? 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசத்துல முடிஞ்சிருச்சு. ரைட். 10 வருஷமா இப்போ 13வது வருஷம். ரொம்ப நன்றி. சரிங்க. நீங்க சொல்லுங்கம்மா, கோயில் பத்தி சிறப்பு சொல்லுங்க. வேண்டிட்டு போயிருக்கீங்க, நீங்க தான் வந்து வேண்டிட்டு. ஆமா, நான் தான் வேண்டிட்டு போனேங்க. நல்லபடியா காரியம் முடிஞ்சா வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே வந்தா அபிஷேகம் பண்ணி. ஏன் 13 வருஷமா என்னாச்சு? ஏன் அவ்வளோ வர முடியல. அதாவது ஒவ்வொரு வீட்லயா ஒவ்வொரு காரியம் ஆகுங்க. அப்ப வருஷம் முடிஞ்சுதான் போகணுங்குவோம். இப்ப வருஷம் முடிஞ்சு நாங்க வந்தோம். ரைட். வந்து அந்த நிறைவேற்றியாச்சு. நிறைவேறிடுச்சு. வந்திருக்கீங்க, அம்மா அப்பாவை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்துருக்கீங்க இல்லையா? அம்மா அப்பா மேரேஜ் முடிஞ்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த கோயில்? எப்படி இருக்கு? பார்த்ததுல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்காக வேண்டுதல் நிறைவேற்ற வந்திருக்கீங்க கோயிலுக்கு? எங்க பொண்ணுக்கு பிரான்ஸ்ல இருக்கிறோம். ஓ, ரைட். பிரான்ஸ்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்ரெடி மேரேஜ் முன்னாடி வேண்டிட்டு போனீங்களா? போன வருஷம் வந்து வேண்டிட்டு போனோம். இந்த வருஷம் வந்து போன வருஷமே முடிஞ்சு போச்சு, மார்ச் மாசம். சரிங்க. இந்த வருஷம் வந்து வேண்டுதலை முடிச்சுட்டு இப்போ அவங்க இல்லாதனால நீங்க நாங்க 2 ரெண்டு பேரும் பேரும் போறீங்க. ஆமா, அவங்களுக்கு எடுத்துட்டு போறோம். மேரேஜ் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? மார்ச் மாசம் முடிஞ்சு மார்ச். வச்சுங்களேன். ஓகே. போன ஆகஸ்ட்ல வந்து கோயில். ஓ, சந்தோஷம். உங்களுக்கு இங்க வந்து நடந்ததுல ஒரு சந்தோஷம். ஆமா, ஆமா. அதான் திருப்பி வந்துட்டு நிறைவேற்றி இப்போ அவங்களுக்கு வந்து பிரசாதத்தை அனுப்பிச்சு விடுறோம். ஆமா. என்ன பிரசாதம் ஊர்ல போகும்போது எடுத்துட்டு எடுத்துட்டு என்ன ஊர்ல இருந்து வரீங்க? இப்போ நீங்க நேட்டிவ், உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. அவர் ஆல்ரெடி நீங்க பாண்டிச்சேரி, நான் திருக்கோவில். திருக்கோவில். விழுப்புரம் ஆல்ரெடி பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமா, 35 வருஷம் ஆகுது. சார் போய் 50 வருஷம் ஆகுது. ஓகே. எனக்கு கோயிலை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. சிறு வயசுல நான் அங்கே பாரிஸில் படிக்க போயிட்டேன். பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு 14 வயசுல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நான் ரொம்ப நம்பிக்கை வருது. இப்போ போன வருஷம் பொண்ணுக்கு ஒரு 4-5 வருஷமாக பார்த்துன்னு தான் வரோம். ஒன்றுமே செட் ஆகலை. அதுக்கும் பிடிக்கல, எதுவுமே செட் ஆகலை. போன வருஷம் நம்ம இந்தியாவுக்கு வந்தப்போ சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு போவோங்க, எல்லாம் நடக்கும் உங்களுக்குன்ட்டு. சரின்ட்டு இப்போ இந்த கோயிலுக்கு வந்தோம். எல்லாம் முறையாக தான் செஞ்சுட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரான்ஸ் போய்ட்டோம். 3 வாரம் தான் வருவோம் எவ்ரி இயர். அப்புறம் போன உடனே ஒரு வரன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒத்து போச்சு. மார்ச் மாதம் ஃப்ரான்ஸ்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. அடுத்த வருஷம் அவங்க கண்டிப்பாக வந்தால் அந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்க 2 பேரும். நம்ம இந்த வருஷம் இந்த லீவுக்கு வந்தப்போ அந்த போன வருஷத்து மாலையை செய்யணும்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம முறைப்படி எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டோம். அதான் இவங்க சொன்னது உண்மையிலே பழிச்சிருச்சு. அப்போ வந்து ஜோசியர் தான் சொன்னாரு, ஜாதகம் பார்த்துட்டு திருமணஞ்சேரிக்கு போங்க, கண்டிப்பா முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அதுபடியே செஞ்சோம் எப்படி சொன்னாங்கன்னு. அது கரெக்டா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு உண்மையிலே ஒரு சக்தி, கண்டிப்பா அடுத்த டைம் வந்து குழந்தையோட வந்து பார்க்க. அதுதான் ஒரு சாமி ஐயரும் அதான் சொன்னாரு. நிறைய பேர் அப்படிதான் வராங்க. மேரேஜ் முடிச்சுட்டு 1 year 2 year கழிச்சுனாலும் குழந்தையோட தான் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்தியாவுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நடக்குது. வரேங்க சார். தேங்க்யூ.
கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர் இப்போ வேண்டுதலுக்காக வந்துருக்கீங்க இல்லையா? திருமண வேண்டுதல். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்க, First time. கோயிலுக்கு வரீங்க. சொல்லுங்கம்மா. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கோம், எல்லாமே ஒரு 1 இயர்க்குள்ள மேக்ஸிமம் மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க அதே சொல்லுங்க. மாதிரி தான் நல்ல மாதிரியா முடிஞ்சா கோயிலுக்கு வரேன்னு வேண்டி. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க பேங்க்ல மேனேஜர். பேங்க்ல? அங்கே உங்க ஊர்லயே? கோயம்புத்தூர். ஓகே சார். அண்ணனுக்காக வந்துருக்கேன். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர். இப்போ அண்ணனுக்காக வந்ததுக்காக வரீங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். யாரும் ஃபேமிலியோட வந்து டோட்டல் ஃபேமிலியோட வந்திருக்கோம். அண்ணனுக்காக வந்திருக்கோம். சொல்லுங்க, கோயில் பத்தி எப்படி கேள்விப்பட்டீங்க, எப்படி தெரியும்? கோயில் பத்தி பெரியவங்க சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போனா நல்ல திருமணம் நடக்கும். அப்புறம் பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு ரீசெண்டா இப்படிதான் மேரேஜ் ஆனாங்க. அவங்க வந்துட்டு எப்படி ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடும் வந்திருந்தாங்க தனியா. அவங்களுக்கே தெரியாது பொண்ணு வீட்டு சைடும் வந்திருந்தாங்க. பார்த்தா 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு, அவங்களும் வேண்டியது இவங்களுக்கு தெரியாது, இவங்க வேண்டியது அவங்களுக்கு தெரியாது. 2 பேரும் ஒரே தடவை ஜோடி போட்டு கல்யாணம் கோயிலுக்கு மாலை போட்டு. ஆமா, 2 சைடுக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஆனா 2 பேரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனவங்க தான். ஆனா 2 பேரும் கல்யாணம் நடந்துட்டு வேண்டிட்டு வந்துடுறாங்க. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் மிச்சவங்களாம் பெரியவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு நம்ம தாத்தா பாட்டி அவங்க சொன்னாங்க. கார்த்திக். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கோயில் பற்றின சிறப்புகளை வந்து கொஞ்சம் சொல்லுங்க. திருமணஞ்சேரி கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு பையனுகள் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி மாலை போட்டு விபூதி, குங்குமம், மாலை, எலுமிச்சம்பழம், மஞ்சள் கிழங்கு கொடுப்போம். அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போய் மறுநாள் காத்தால எழுந்துச்சி 6லேருந்து 7க்குள்ளே குளிச்சுட்டு அந்த மாலையை கழுத்தில் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சர்க்கரை உப்பு போடாமல் குடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மாலையை திருப்பையில் எடுத்து சுவாமி ரூமில் மாட்டிட்டு இந்த விபூதி குங்குமத்தை யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் பூசிக்கணும். லேடிஸாக இருந்தால் மஞ்சள் கிழங்கு கொடுப்போம், இந்த மஞ்சள் கிழங்கை பூசிக்கணும். மென்சஸ் டயத்தில் 1 வாரத்துக்கு விபூதி குங்குமம் மஞ்சளை லேடிஸு எடுத்துக்கக்கூடாது. மறு 8ஆம் நாள் தான் தொடரணும். அப்படி செய்து போனால் 90 நாள் கல்யாணம் முடிந்துவிடும். திரும்ப அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து தம்பதியாக எங்கள் இடத்தில் கோயிலில் ஒப்படைத்து விடணும். அடுத்தது, குழந்தை இல்லாதவர்கள் அமாவாசைக்கு 3 அமாவாசைக்கு வந்து இந்த ராகு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பால் பாயசம் வாங்கி சாப்பிட்டால் விரைவில் புத்திரபிராப்தி உண்டாகும். இந்த கோயில் வரலாறுங்கிறது ஒரு 40 ஆண்டு காலம் திருமணம் ஆகாதவங்க வந்து அர்ச்சனை பண்ணால் திருமணம் வெகுவரையில் நடைபெறும். வரீங்க? சென்னையில இருந்து ஒரு 50. சென்னையில இருந்து. யாருக்கு வேண்டுதல்? பையனுக்கு. எங்க இருக்காப்ல? பையனா இவரா? பேர் சொல்லுங்க. கார்த்திக். இப்போ சொல்லுங்க சார், நம்ம இப்போ மேரேஜுக்காக வந்திருக்கீங்க, வேண்டுதல் வந்திருக்கீங்க, கோயில் பற்றி சொல்லுங்க. கோயில் வந்து எப்போ சண்டே டைம்ல அதிகமாக கூட்டம் வருது. எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு தான் நாங்களும் இங்கே வந்துடுறோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில நாங்கள் வந்துடுறோம். அது மாதிரி முடிஞ்சுன்னா மறுபடியும் நாங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் முறை 2 பேரை வந்து திருப்பி இந்த கோயில் ஃபேமிலியோட எல்லாம் வரல. நாங்கள் எங்களோட அபிப்பிராயம். சரி, நீ சொல்லுங்கம்மா. அதேதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. முடிஞ்சிச்சுன்னா பையன் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். காலாஸ்திரி போனோம், எல்லா கோயிலுக்கும் போனோம், திருச்செந்தூருக்கு எல்லாரும் போயிடும். சரி, லாஸ்ட்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நடக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 2 பேருக்கு அப்படி நடந்திருக்கு, அதனால நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த